கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தாயும் சகோதரர்களும் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பிக்கிறது. இந்த நற்செய்தி எப்படி முடிகிறது என்று சொன்னால், இவர்களே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று முடிகிறது. ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் யார் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்த்தோம் என்றால், அதற்கு சரியான ஒரு பதிலை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கின்றார். இயேசுவின் தாய் சகோதரர்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஆள் வந்து சொல்கிறார், வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று சொல்கின்றார். வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள். அப்படி என்றால், அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் பிரிந்து தன்னுடைய பணியிலே முழுமையாக இருந்தார். 30 ஆண்டுகள் தன்னுடைய தாயோடு இருந்தார். தன்னுடைய தாயோடு இருந்த வரைக்கும், ஆண்டவர் இயேசுவோடு அவர் இருந்த வரைக்கும் தாயும் சேயும் என்ற ஒரு பாச வலையிலே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு தாயை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியே வருகிறார். எனவே அந்த குடும்பம் இவரை விட்டு வெளியே நின்று கொண்டிருக்கிறது. இவர் எங்கே ஒரு புதிய ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய சீடர்கள் தன்னை சூழ்ந்து வந்த, பின்தொடர்ந்து வந்த அவர்களோடு சேர்ந்து அவர் ஒரு புதிய ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றார். புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றார். புதியது ஒரு வாழ்வு முறையை அவர் உண்டாக்குகின்றார். எனவே தான் பாருங்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய் வெளியே இருக்கின்றார்கள். உடல் அளவிலே நான் அந்த தாய்க்கு மகனாக பிறந்திருக்கலாம். என்னுடைய உறவின் அடிப்படையிலே அவர்களோடு எனக்கு சகோதர சகோதரிகள் என்ற உறவு இருக்கலாம். ஆனால் இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே என்று தன்னை பின்பற்றி வந்த சீடர்களை உள்ளே சேர்த்து கொள்கின்றார். ஆக தான் பெற்று வளர்ந்து உருவாகிய அந்த ஒரு குடும்பம் இப்பொழுது அதை தனியே வெளியே, இப்பொழுது அவர் உருவாக்கிய தன்னுடைய சீடர்கள் சேர்ந்த குடும்பம் என்பது உள்ளே இருப்பதை பார்க்கின்றோம். எனவே புதியது ஒரு வாழ்வு முறையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய பங்கு உருவான நாள் என்று சிறப்பிக்கின்றோம். 1908ஆம் ஆண்டு புதிய பங்காக முழுமையாக இது உருவானது. அந்த வகையிலே இன்றோடு 118 ஆண்டுகள் இது பங்காக சிறப்பாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு புதுச்சேரியினுடைய ஒரு தனி சிறப்புமிக்க ஹால்மார்க் என்று சொல்கின்றோமே, புதுச்சேரி என்று சொன்னாலே ஒரு அடையாளமாக நம்முடைய இந்த திரு இறுதி ஆண்டவர் பசிலிக்கா இருக்கிறது. எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை, ஆலயம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் பங்கு என்று சொன்னால் ஆலயம் மட்டும் அல்ல, நம்பிக்கையாளர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு குழுமம்தான் பங்கு. இந்த பங்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறதா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பங்கு என்பதுதான் புதிய வாழ்வு முறை. நமக்குள்ளே பாச உணர்வுகள் இருக்கலாம், நமக்கென்று குடும்பங்கள் இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் என்று குடும்பத்திலே நாம் இருக்கலாம். அந்த உறவு வெளியே. ஆனால் இந்த ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது நாம் அனைவரும் இயேசுவினுடைய சீடர்கள், இயேசுவினுடைய தாய் சகோதர சகோதரிகள் என்ற புதிய உறவுக்கு அழைக்கப்படுகின்றோமே, அதுதான் பங்கு. எனவே அத்தகைய ஒரு நம்பிக்கையாளர்களுடைய குழுமத்தை இந்த பங்கிலே, இந்த இடத்திலே 118 ஆண்டுகள் கொண்டாடி இருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். தொடர்ந்து இயேசுவினுடைய சீடர்கள் எப்படி அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் வழி நடந்தார்களோ, அதேபோல் நாமும் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கையாளர்கள் குழுமத்திலே எப்பொழுதும் ஒற்றுமையுடன் வாழ, நம்பிக்கையுடன் நாம் திகழ, இதற்கெல்லாம் நாம் சாட்சிகளாக இருக்க இறையருடைய வேண்டுவோம். மிக குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய பங்கிலே உழைத்து மரித்த அத்தனை குருக்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்கள் செய்த நல்ல காரியங்களெல்லாம் இன்றைக்கு நாம் கண்முன் கொண்டு வருகிறோம். அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு
நித்திய இளைப்பாற்றியை அருளவும், வாழ்கின்ற குருக்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள நலம் தந்து காத்திட வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கின்றோம். மேலுமாக இந்த ஆலயம் மற்றும் இந்த பங்கு என்ற அமைப்புகள் இன்னும் வளர வேண்டும், இன்னும் செழிக்க வேண்டும், விசுவாசத்திலே தழைக்க வேண்டும் என்றும் இந்த பங்கிற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறையருளை வேண்டுவோம். ஆமென்.